கதிரவன் நியூஸின் இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். 3 மாதங்களுக்கு மின் கட்டண திருத்தம் இல்லை, மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பியோட உதவிய யாழ் நபர். வைத்தியசாலை ஆம்புலன்ஸ் மீது விழுந்த பாரிய மரக்கிளை. சுற்றுலா விடுதியில் போலீசார் அட்டூழியம். யாழில் படுகொலை செய்யப்பட்ட இளம் குடும்ப பெண் அடுத்தடுத்து வெளியாகும் பகிர் தகவல். இலங்கை வரும் வெளிநாட்டவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. புலமைப்பரிசில் பரீட்சைகள் முடிவுகள் வெளியான சுற்றறிக்கை. எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம். பாடசாலை மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை, ஒருவர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் இன்று காலை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சார சபையின் மறுசீரமைப்பு முறையாக முன்னெடுக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் மின் கட்டண உயர்வை தடுக்க முடியாது என இலங்கை மின்சார சபை சுயாதீன தொழிற்சங்கம் எச்சரித்துள்ளது. இலங்கை மின்சார சபையானது அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான 4வது காலாண்டுக்காக 6.8% மின் கட்டண அதிகரிப்பை முன்மொழிந்திருந்தது. இந்த முன்மொழிவு தொடர்பில் நாட்டில் உள்ள அனைத்து மாகாணங்களிலும் பொதுமக்களின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை பெறும் செயல்முறை நடைபெற்றது. இந்த ஆண்டின் 1வது மின்கட்டண மாற்றத்தை சார்ந்த கருத்து சேகரிப்பு அமர்வுகளில் சுமார் 500 பேர் தங்களது கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் சமர்ப்பித்திருந்தனர். இந்நிலையில் பெற்றுக்கொள்ளப்பட்ட பரிந்துரைகளின் அடிப்படையில் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொது பயன்பாடு ஆணைக்குழுவின் இறுதி தீர்மானம் இன்று நடைபெற்றுள்ளது. அதில் அடுத்த 3 மாதங்களுக்கு மின்சார கட்டணங்களில் திருத்தம் இருக்காது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் KPL சந்திரலால் வெளியிட்டுள்ளார். இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான 3ஆம் பாதிக்கான மின்சார கட்டணத்தில் எவ்வித மாற்றத்தையும் மேற்கொள்ளாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கனிமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த இசாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பியோட யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபரொருவர் உதவியதாக திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களை விரைவில் இலங்கைக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பொதுக்கடை நீதிமன்றத்துக்குள் கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் தேடப்பட்டு வந்த இசாரா செவ்வந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். இசாரா செவ்வந்தியுடன் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட 5 பேரில் கெகல்பத்ர பத்மேவுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணிய ஒருவரும் அடங்குவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களம், கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் நேபாள காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட விசேட தேடுதலின் போது இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார். வழக்கு விசாரணைக்காக கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட கனிமுல்ல சஞ்சீவ சாட்சி கூண்டி நின்றபோது சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை கெகல்பத்ர பத்மேயின் உத்தரவின் பேரில் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அதற்கு உதவி புரிந்த பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எனினும் சட்ட புத்தகத்துக்குள் மறைத்து வைத்த துப்பாக்கிதாரிக்கு துப்பாக்கியொன்றை கொண்டு சென்று வழங்கியதாக கூறப்பட்ட இசாரா செவ்வந்தி இதுவரை காலம் தலைமறைவாகி இருந்தார். இந்த நிலையில் அண்மையில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட கெகல்பத்ர பத்மே உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இசாரா செவ்வந்தி நேபாளத்தில் காத்மண்டு நகரை அண்மித்த பகுதியில் தொடர்மாடி குடியிருப்பொன்றில் தங்கியிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே கெகல்பத்ர பத்மேவுடன் செயல்பட்ட யாழ்ப்பாணத்தை சேர்ந்த JK பாய் என்பவரின் உதவியுடன் இசாரா செவ்வந்தி நாட்டிலிருந்து தப்பி சென்றுள்ளார். கனிமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்டு 4 நாட்களின் பின்னர் இசாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு சென்று உள்ளதுடன் அங்கு 3 வாரங்கள் தங்கியிருந்துள்ளார். அதன் பின்னர் இந்தியாவிலிருந்து அவர் நேபாளத்துக்கு சென்று தலைமறைவாகி இருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகின்றது.
பதுளை போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் மற்றும் கார் மீது பெரிய ஆலமரத்தின் மரக்கிளையொன்று முறிந்து விழுந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வைத்தியர் ஒருவருக்கு சொந்தமான கார் மீதே மரக்கிளை முறிந்து விழுந்துள்ளது. எனினும் இதன்போது எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை என போலீசார் மேலும் தெரிவித்தனர். கொழும்பு வாழைத்தோட்டம் பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றுக்கு சென்று அங்கிருந்து 2 பணியாளர்களை தாக்கி காயப்படுத்திய 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் வாழைத்தோட்டம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு மத்திய குற்றத்தடுப்பு பிரிவில் கடமையாற்றும் 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 போலீஸ் கான்ஸ்டபிள்களும் கடந்த 12ஆம் தேதி கொழும்பு வாழைத்தோட்டம் பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றுக்கு சென்று அங்கிருந்த பணியாளர்களிடம் கையடக்க தொலைபேசிகளை கேட்டு மிரட்டியுள்ளனர். இதன்போது 2 பணியாளர்களும் தங்களது கையடக்க தொலைபேசிகளை தருவதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளதனால் கான்ஸ்டபிள்கள் பணியாளர்களை தாக்கியதில் காயமடைந்த 2 பணியாளர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் வாழைத்தோட்டம் போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர்களான 2 போலீஸ் கான்ஸ்டபிள்களும் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த 2 குழந்தைகளின் தாயான 36 வயதுள்ள பெண் சங்குப்பிட்டி பாலத்தின் அடியில் நேற்று முன்தினம் சடலமாக மீட்கப்பட்டார். அவரது சடலம் நேற்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சட்ட மருத்துவ முன்னிலையில் உடற்கூராய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. இதன்போது அந்த பெண் படுகொலை செய்யப்பட்டது வெளியாகியுள்ளது. அந்த பெண்ணின் தலையில் குத்தப்பட்டு முகம் உள்ளிட்ட உடல் பகுதிகளில் எரியக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டு எரிக்கப்பட்டு கடலில் வீசப்பட்டுள்ளார். அவரது நுரையீரலில் நீர் புகுந்து மூச்சு திணறலால் உயிரிழந்தது உடற்கூராய்வில் தெரிய வந்துள்ளது. அந்த பெண் வீட்டை விட்டு புறப்படும் போது 10 பவுன் நகை அணிந்திருந்தார். ஆனால் அவரது சடலத்தில் நகைகள் காணப்படவில்லை. அவர் வீட்டை விட்டு புறப்படும் போது தனது நண்பியுடன் வவுனியா செல்வதாக கூறியிருந்தார். எனினும் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அந்த பெண் தனது கணவரிடம் கூறிய நபர்களுடன் சென்றதாக தெரியவில்லை. அந்த பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளானதாக செய்திகள் வெளியான போதும் உடற்கூராய்வில் அது உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கு வருகை தரும் அனைத்து வெளிநாட்டினரும் இலங்கைக்கு வருவதற்கு முன்பு மின்னணு பயண அங்கீகாரத்தை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதியை பெறுவது நாளை முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கு வந்தவுடன் இலவச சுற்றுலா விசாவுக்கு தகுதி பெறும் அனைத்து நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டினரும் இந்த அனுமதியை பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அமெரிக்கா இலங்கைக்கான தனது பயண ஆலோசனையை புதுப்பித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை இந்த பயண ஆலோசனையை 2ஆம் கட்டத்தின் கீழ் புதுப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் தரம் 6க்கு மாணவர்களை சேர்ப்பதற்கான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினால் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களை அடிப்படையாக கொண்டு மாணவர்கள் தரம் 6ற்கு அனுமதி பெற தேவையான அனைத்து நடைமுறைகள் மற்றும் வழிகாட்டல்கள் இந்த சுற்றறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் இலக்கம் 31/2025 கொண்ட இந்த சுற்றறிக்கையை கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.moe.government.lk பிரவேசிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 24 மணி நேரத்தில் நாட்டின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மத்திய, சப்ரமுவ மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில பகுதிகளிலும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ய மோசடியில் நீண்டகாலமாக ஈடுபட்டு வந்த ஒருவர் 850 கிராம் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று மாலை நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனமல்வில பகுதியில் மாணவர் ஒருவர் பாடசாலைக்குள் கஞ்சாவுடன் இருந்ததை கண்டுபிடித்த அதிபர் இது தொடர்பில் காவல்துறைக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதன்படி சம்பவம் குறித்து காவல்துறை அதிகாரிகள் மாணவரிடம் விசாரணைகளை மேற்கொண்டனர். இதன்போது தனமல்வில காமினிபுர பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இந்த கஞ்சாவை விற்பனை செய்ததாக குறித்த மாணவர் காவல்துறையிடம் குறிப்பிட்டுள்ளார். மாணவரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் சந்தேக நபரின் வீட்டை சோதனை செய்து சந்தேக நபரை கைது செய்தனர்.
இந்த நிலையில் மாணவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த 850 கிராம் கஞ்சா சந்தேக நபரின் வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. மேலும் சந்தேக நபர் சிறிது காலமாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் மேலதிக வகுப்பு மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து சந்தேக நபர் வெள்ளவாய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.